மா நான் தான் உன்னை சோறாக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல, அரிசியெல்லாம் வீணாக்கிட்டு. கண்ணை திறந்து பாருடா. யார் பண்ணாங்க? என்ன கண்ணை திறந்து பாரு. ம். நினப்பு வந்தா ஒரு புடவையில் படுக்க மாட்டியா? தினம் ஒன்று ஒன்று எடுப்பியா? யார் துவைக்கிறது? ஆ, பீரோவை வேற திறந்து போட்டிருக்க. எலி கிளி உள்ளே போய் என் புடவைலாம் கொதறி வச்சிருந்தா நீ வாங்கி கொடுப்பியா? ஆ, அழுவுறியா? என்ன ஏன் தனியாக விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. ஏய், அரைஞ்சு போடுவேன். என்ன நீ லூஸ் மாதிரி பண்ற? கதை வேற திறந்திருக்கு. சரி அழாத, அழாதன்னு சொல்றேன். லவ் யூ. சரி அழாத. அன்பே, இனிமே உன் மாமனார் காருக்கு பால் பக்கமே வர மாட்டான்னு நினைக்கிறேன். பேசாம அவர் பேர்ல வேற ஆள் பார்த்துடலாமா? கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு பறந்த ஸ்டம்ப்பு அந்த ஆள் தூங்க கூடாது. நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் தப்பு பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. நீங்க வேணா ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க. அவன் கெட்டவன் யாரா சொன்னாங்கன்னா நீங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம். அன்னைக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தப்போ நிஜமா உங்க பையன் பேங்க்குக்கு தான் போயிருந்தாரா? அன்னைக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி, மத்தபடி பொறுப்பான பையன் தான். சரி, இப்போ உங்க பையன் எங்க இருக்காரு? உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும், அரை மணி நேரத்தில் இங்கே வான்னு சொல்லுங்க. அவரு மட்டும் அரை மணி நேரத்தில் வந்துட்டா உங்க பையன் பொறுப்பானவன் நான் ஒத்துக்கிறேன். பொண்ணும் கொடுக்குறேன். டக்குன்னு பண்ண. அவன் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுப்பா பண்ணுன்றல. என் புருஷனாவது பரவாயில்ல, எனக்கு பயந்து ஃபோன் எடுத்து பொய்யாவது சொல்லுவான். உங்க பையன் ஃபோனையே எடுக்கல, அவ்வளோதான் மரியாதை வீட்டுக்கு. கூப்பிடுறான். எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. பேட்டிங் ஆட்டு இருந்தேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும், உடனே கிளம்பி வா. அடேங்கப்பா அணியினர், இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 5 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே தேவை. என்ன சொன்னாரு? நீயே போய்க்கோன்னு சொன்னாரா? இல்ல, 15 நிமிஷத்துல வந்துடுறானா. கிளம்பிட்டான். ம், சரி பாப்போம். வேலுவின் அடுத்த பந்து மாணிக்கத்திற்கு. அட பாவி, இந்த நேரத்தை விக்கெட் கொடுத்துட்டியா? என்னம்மா இவ்வளோ ப்ரெஷர் ஆகுறீங்க? நான் என் பிள்ளைக்கு அம்மாம்மா, அப்படிதான் இருக்கும். என்ன வருதோ எழுதிக்க. இந்தாப்பா. பார்த்துருங்க. அதை தூக்கி குப்பையில போடுங்க. அது ஒண்ணுதான் கேடிப்பு. சரிங்க, நாங்கள் கிளம்புறோம். ஒரே நிமிஷம், அவன் வந்துட்டு இருப்பான். வேணாம், எதுக்கு அவரை தொலை பண்ணிக்கிட்டு? நீங்கள் சொன்ன 15 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன அரை மணி நேரமும் முடிய போகுது. எப்படியும் வரப்போகிறதில்ல, விளாண்டுட்டு போட்டோம், விடுங்க. இல்ல, அவன் வண்டி சத்தம் தான் நினைக்கிறேன். டேய், அவன் எங்கடா?
நீ ஃபோன் பண்ணது இங்கே வரதுக்கு தான் கிளம்புனா. மேட்ச் சூப்பர் ஓவர் ஆயிடுச்சு, அன்பு இல்லாமல் கஷ்டமாயிரும்ல, அதான். சரி, நீ ஏதோ அவசரம் ஃபோன் பண்ணேன்னு சொன்னா வா போலாம். அவனை வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லு. இந்த அரை மணி நேரத்தை வச்சு நான் ஒன்றும் உங்கள் பையனை வேணான்னு சொல்லலை. நான் ஒருத்தங்க கூட 20 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஊருக்கு நல்லவனாக இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு நல்லவன் போதும். ஏய், நாளையிலேருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடு. அப்ப என்ன பண்ணா? நீ வா. ஓ, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் அர்ஜென்ட் தான் சொல்கிற. உண்மையாகவே அர்ஜென்ட் எனக்கு எப்படி தெரியும்? உன் மாமியார் வந்திருக்கு, கிளம்பி வாடா, நான் வந்திருக்க போகிறேன். மாமியாரா? அந்த அம்மா உன்னை மனுஷனாவே மதிக்கல, இதெல்லாம் மாமியாரா? இனிமே அந்த பிள்ளைலாம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வராதுரா. வேற மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அந்த அம்மா இந்நேரத்துக்கு. அன்பே, வீடு பால் காய்ச்சி பத்திரிக்கை வைக்கணும். இது பத்திரிக்கை வைக்க நல்ல நேரம் தானே? மன்னிப்பு கேட்க இந்த காத்தாடி கூட்டு போனப்பெல்லாம் விளங்கவே இல்லைண்ணே. ஆஹா, பார்ப்போம் உங்கள் ராசி எப்படி இருக்குண்ணே. அன்பே, அண்ணன் வரல. என் ராசிக்கு வரும்போது பொண்ணோட ட்ரிபிள்ஸ் தான் வரப்போகிறான். என்னண்ணே கூட்டமாக இருக்கு? என்னென்ன விசேஷம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்லாம கொள்ளாம பொண்ணு பார்க்க வர வச்சிருக்க? நீ தானே மாப்பிள்ள வெள்ளிக்கிழமை வர சொல்லி சொன்ன. மாமா, அது அந்த பையனை வெறுப்பேற்றதுக்கு சொன்னது மாமா. அது மாப்பிள்ள எனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியாது? இதே அவங்க அம்மா கூட்டு வந்தா வீட்டை என்னத்துக்கு 2 ஆக்கியிருக்கோம். ஆண்டதுனால புடவை கட்டி பொம்மை மாதிரி நிற்குது. அப்பா முஞ்சில் எப்படி முழிப்பேன் நான்? மாப்பிள்ளை நான் பேசி அனுப்ப போகிறேன். ஒரு மாப்பிள்ள கொண்டாடி தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும். சும்மா பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல இங்கே எடுத்துக்காங்க. ஏங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு யாராவது போய் சொல்லுவாங்களா? உங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு பெயிண்ட் அடிச்சாருங்க. அவருக்கு என்னை பார்த்தா நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் அவர் வெளியில் வருவார், அங்கே வச்சு பேசுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. இதில் பொய் சொல்ல என்னங்க இருக்கு? அண்ணாங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் வந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தால் பாருங்க சத்தம் போடுறாங்க. அண்ணா பத்திரிக்கைலாம் வேண்டாம், நான் வந்துடுறேண்ணே. இப்போ நீங்கள் கிளம்புங்க. இப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னால் அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒத்துக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும். மூணு மாசத்துல பையன் துபாய்க்கு போறானா. அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலான்னு கேட்குறாங்க. பேசி முடிச்சிடலாமா? எதுக்கு இப்போ அவசரம்? நம்ம வேணா பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் கவனிரு, நீ என்ன இதெல்லாம் போய் வந்துட்டு புதுசாக கேட்டுட்டு இருக்க? நல்ல பையனாக இருந்தா நீயே ஒரு போனை போட்டு நிச்சயம் பண்ண தேதி பார்க்க சொல்லு. சரி, அப்ப நான் வர சொல்லிடுறேன். ஏய், என்னடி பழக்கம் அது? சோத்து தட்டு தள்ளி விட்டு போறது. எங்க கத்துக்கிட்ட? கேட்கறவளோ மனுஷன் தெரியல. அடிப்படை போயிட்டே இருக்க. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா. எங்க வேக வேக உள்ள போற? ஒழுங்கா அந்த பயல மறந்துட்டு நாங்க சொல்ற பயல கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. அந்த பயல இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏ பூமால, அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. கல்லு மாதிரி உட்காந்துருக்க. ஏஞ்சி போய் அவளை என்னன்னு கேளு முதல்ல. ஏ ஆயா, கொல்ல தூக்கி மண்டையிலே போட்டுருவேன். இது பாருமா, நீ சொல்ற வரைக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சு இந்த மாதிரி 2 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கா, 3 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கான்னு பேசிட்டு இருந்த. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன்.